ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பரமஹம்ச யோகானந்தர் குருஜி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியா யோகத்தை கற்றுக்கக்கூடிய ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க அசைவ உணவுகளை சாப்பிடலாமா கூடாதா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு நம்ம குருஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசைவ உணவுகளை சாப்பிடுவது தவறு இல்லை, இந்த அசைவ உணவுகளை சாப்பிடலாம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஸோ இதை பற்றிய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை, இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இது போக நிறைய ஆன்மீக விஷயங்களை பற்றி நம்ம இந்த சேனலில் அப்பப்போ பேசிக்கிட்டே இருக்கலாம். குருஜி என்ன சொல்கிறாரு, குரு என்ன சொல்கிறாரு, அதாவது பாபாஜி, லஹரி மகாசாய், யுக்தேஸ்வர் கிரி, பரமஹம்ச யோகானந்தர், அந்த வரிசையில் வந்தவர் தான் அந்த பரமஹம்ச யோகானந்தர். பரமஹம்ச யோகானந்தர் தான் அதிகமாக மக்களிடத்துல இந்த யோக கலையை பரப்புறதுக்கு ரொம்ப ரொம்ப இறங்கி வந்தவர். அவங்க படிப்படியாக அவங்களாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. இவங்க எல்லா இடத்துலையும் போய் எல்லா நாடுகள்லையும் போய் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி மேலை நாட்டுக்கு அனுப்பினவர் நம்ம பாபாஜி. இவர் என்ன சொல்றாரு, மேலை நாட்டில் இருக்கிறவங்களும் சரி, கீழே நாட்டில் நம்ம நாட்டில் இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே அசைவ உணவு சாப்பிடுவது தவறு இல்லை. இந்த பயிற்சி, இந்த கிரியா யோக பயிற்சியை நீங்கள் பழக பழக, சரிங்களா, நம்ம இந்த பயிற்சியை நீங்கள் பழக பழக, அதாவது அதை முறையாக அந்த பயிற்சியை உங்கள் உடம்புக்குள்ளே நீங்கள் செய்ய செய்ய, இந்த அசைவ உணவு சாப்பிடக்கூடிய அந்த எண்ணங்கள் உங்களுக்கு தானாக குறையும். நீங்கள் அதை நிறுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியது, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்கள் உங்களிடத்திலிருந்து விலகி சென்று விடும் அப்படின்னு யோகானந்தர் நமக்கு மிகப்பெரிய ஒரு தத்துவ அறிவுரை கொடுத்துருக்கிறாரு. அதனால் நம்ம முழுசாக நான் டெய்லி அசைவம் சாப்பிடுவேங்க, நம்மளாம் எப்படி இதெல்லாம் பழக முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டிய பயம் இல்லை. தைரியமாக இந்த பயிற்சியை நீங்கள் எல்லாரும் பழகலாம், கற்றுக்கொள்ளலாம் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை பழக பழக நமக்கு தேவையில்லாத, நம்ம உடம்புக்கு தேவையற்ற உணவுகள், தேவையற்ற பழக்கங்கள் எல்லாமே, அதாவது அசைவ உணவும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையில்லாத பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களை விட்டு படிப்படியாக குறைந்து விடும். அதை நிறுத்தணும், நான் சிகரெட்டு குடிக்கிறேன், மது பழக்கம் எனக்கு இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் நினைக்காதீங்க. இந்த பயிற்சியை மட்டும் நீங்கள் தவறாமல் செய்யுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு எண்ணங்கள் உங்கள் உடம்புல, உங்கள் மனசில் வளரும் அப்படின்னு அவர் தெளிவாக ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த பயிற்சியை நம்ம பழகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும், உங்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நம்ம பரமஹம்ச யோகானந்தருக்கும் நன்றி, வணக்கங்கள். நன்றி நண்பரே, நன்றி, வணக்கம் குருஜி.